ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா +2 செகண்ட் மிட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷன் 5th யூனிட், அதாவது அணைவு வேதியியல் அப்படிங்கிற லெசனில் தன்மதிப்பீடு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுலேருந்து மைய உலோக அணு, அயனி, ஈனிகள் மற்றும் அவற்றின் வகைகள், அணைவு உட்பொருள், மைய உலோக அயனின் ஆக்சிஜனேற்ற எண், அணைவு எண், இது போல் கேட்பாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் புக் பேக் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருவீங்க, புக் இன்னும் படிப்பீங்க, பட் தன்மதிப்பிட வெட்டுருவீங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. எக்ஸாம்பிளில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாட்டினம் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும்போது இதில் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. இதில் எது மைய உலோக அயனி, எது ஈனி, ஈனியோட வகைகள், அதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலாவில் என்ன இருக்குது, பிளாட்டினம் NO2 H2O NH3 ட்வைஸு Br இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏரோ போட்டு ஆன்சர்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கு புரியறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதிருங்க. மைய உலோக அயனி, இதில் யார் மைய உலோக அயனின்னு ஏற்கனவே நடத்திருக்கேன் இல்லைங்களா. சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சரு. எது மைய உலோக அயனி? பிளாட்டினம். இந்த PT அப்படிங்கிறது மைய உலோக அயனி, ஓகேவா. ஸோ அதை மட்டும் எம்டியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதோட பவரில் கண்டிப்பாக இந்த மாதிரி அதோடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பிளாட்டினம் 2+ அப்படிங்கிறது ஆக்சிஜனேற்ற எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மைய உலோக அயனி வெறும் பிளாட்டினம் எழுதாமல் அதோட பவரில் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் இந்த மாதிரி போட்டுடணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எழுதணும், பிளாட்டினம் போட்டுட்டு ரோமா லெட்டரில் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஈனிகளும் அவற்றோட வகைகளும் கேட்டிருக்காங்க இல்லையா கொஷினில். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்கள். எத்தனை ஈனிகள் இருக்குது? மைய உலோக அயனி ஒன்று தான் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல எது ஈனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாமே ஈனிகள் தான். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாமே ஈனிகள் தான். எது அதெல்லாம் பாருங்கள், NO2 ஈனி தான், H2Oவும் ஈனி தான், NH3யும் ஈனி தான், ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உள்ள ஸ்மாலர் ப்ராக்கெட்டில் எத்தனை இருக்கோ அது எல்லாமே என்ன தான், ஈனிகள் தான். ஸோ அதை அப்படியே வரிசைப்படுத்தி இங்கே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் இருக்கா, NO2, அவங்களோட பேர் நைட்ரைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஈனின்னு அதோட வகைகளும் இங்கே கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதணும். அது என்ன ஈனின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க. எதிர் ஈனி NO2 அப்படிங்கிறது. H2Oங்கிறது நம்ம அக்வா அப்படின்னு சொல்லுவோம், அது நடுநிலை ஈனி. NH3 அமீன் அப்படிங்கிறது நடுநிலை ஈனி. இதோட ஈனிகளோட வகைகளுக்கு மட்டுமே ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க, அணைவு உட்பொருள். அணைவு உட்பொருள் அப்படிங்கும்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தான் அணைவு உட்பொருள். அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதியிருப்பாங்க. அதை பாருங்கள், அப்படியே எடுத்து எழுதிட்டு பவரில் கண்டிப்பாக என்ன செய்யணும், அது நேர்மின் தன்மையோடதா எதிர்மின் தன்மையுடையதாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேற்ற எண், அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நடத்தியிருக்கேன், இருந்தாலும் இங்கே சைடில் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. +2ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மைய உலோக ஆக்சிஜனேற்ற எண் வந்துட்டு +2, இல்லைனா ரோமன் லெட்டரில் 2 போட்டுக்கோங்க. அணைவு எண்கிறது ஈனிகளோட எண்ணிக்கை தான் இல்லைங்களா. ஸோ ஈனிகளோட எண்ணிக்கைன்னு பாருங்கள், அம்மோனியா இங்கே எத்தனை இருக்குது, 2. இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 1 3 3 1 4. அப்போ அணைவு எண்கிறது ஈனிகளோட எண்ணிக்கை 4. ஸோ இந்த மாடலில் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த தன்மதிப்பீடு ஆன்சரு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு தன்மதிப்பீடுலேருந்து வரலாம். ஓகே, தேங்க்யூ.